மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமே. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது யார் தேடணுமா? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்க தேடினீங்கன்னா அவர் என்ன கொடுப்பாரு? கூட அமைக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில என்ன செய்யப்படுமா? போடப்படும். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம் நடுவுல உலாவி அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். நம்முடைய நாம் அவர் ஜனங்களா இருக்கிறோம். தேவன் அளிக்கிற நன்மையினாலே நம்மை இந்த ஆண்டு திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. அநேகர் இந்த புது வருட வாக்குத்தத்தத்துல கலந்து கொள்ள முடியல, மறுநாள் வைத்த கூடுகையில கலந்து கொள்ள முடியல. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், பயங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி இந்த புதிய ஆண்டுல கர்த்தரை நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்வுகளை, பலவீனங்களை, பயங்களை கொண்டு வந்து பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான்? தேவனை தேடாத அளவுக்கு இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில போராடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளாய நம்முடைய வாழ்க்கையில தேவனை அதிகமாய் தேட தேட நிச்சயமாய் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவரை தேடுறவங்களா நம்ம மாறணும். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு செல்லுதான் அதிக நேரம் செலவு பண்றாங்க. அதிகமா காலையில இருந்ததுல இருந்து இரவு 12 மணி வரைக்கும் செல்லோடையே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போராடிட்டு இருக்காங்க. எப்போது காலை 6 இரவு 12 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. தேவனாயுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய ஆண்டுல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை நம்ம தேடுறவங்களா மாறும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு கூட கொடுக்க முடியும். ஆண்டவரே நம்ம தேடாமல் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியாது? அதிசயங்களை செய்ய முடியாது. அநேக ரட்சிக்கப்படாதவங்க சொல்லுவாங்க, நான் பாரு கர்த்தரையே தேடல, எனக்கு பாரு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நீ மனம் திரும்பலைன்னா என்ன பண்ணிடுவாரு? அவர் என்ன செய்யணுமோ செய்வார். ஹல்லேலூயா. ஒரு தாயார் தன்னுடைய குமாரன் ரட்சிக்கப்பட்டு அப்படியே அவன் என்ன ஆயிட்டா உலக மனுஷனோட சேர்ந்து பின்வாங்கி போய் குடிக்கவும் வெறிக்கவும் அலைஞ்சு இருந்தான். அந்த தாயார் இரவு பகலோடு கண்ணீர் வலித்து ஜெபிக்கும் போது அவன் சொல்றான், நான் ஆண்டவரையே தேடல, ஆனா நான் என்ன இருக்கேன்? சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அந்தம்மா விடாத ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, ஆண்டவரே மகனை சந்திங்க அப்படின்னு. ஒரு நாள் வந்தோடு அவன் படுத்திருக்கும் போது கால் கையெல்லாம் இழுத்து வாயெல்லாம் கோணி, ஐயோ ஆண்டவரே காப்பாத்துக்கலாம். அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல போட்டு அப்புறம் சர்ச்சில் ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நன்மை எதுக்கு செய்யறாரு? இந்த ரட்சிப்புக்காக செய்யறாரு. நான் கேட்காம அற்புதம் நடக்குது, நடக்கும். ஆனால் ரட்சிப்புக்கு தேவன் உங்களுக்கு தவணைகளை கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த அற்புதத்தை பார்த்து நீ ரட்சிக்கப்பட மாட்டாயா, ரத்தனத்துல வந்துட மாட்டாயான்னு சொல்லி அநேகருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டே. ஆனால் ஒரு காலம் வரும், அப்ப அந்த அற்புதம் நிற்கும். கிருபை காலத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்துல இருக்கிறோம். இப்ப நம்ம தேவனை தேடாமல், இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யாமல் போகும்போது கிருபை காலம் முடிஞ்சிடும். பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்தை விட்டு எடுக்கப்பட்டுருவாரு. அதுக்கு பின்னாடி நான் வேதத்தை வாசிக்கிறேன்,
தேவனுடைய செய்தி எங்காவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க அழைச்சாலும் கிடைக்காத, நேரம் கிடைக்காத, போதகம் கிடைக்காத, கர்த்தரை தேட முடியாத ஒரு காலம் அருகில வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த கிருபை காலத்தை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. செல்ல எந்த அளவுக்கு தூரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தரை தேட முடியும். அல்லேலூயா. செல்லு அநேக நன்மைகளுக்கு பயன்படுது, ஆனால் அதை விட தீமைகளுக்கு அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வேதத்தை நீங்கள் போய் கொண்டிருக்கும் போது வாசிக்கலாம், அல்லது உதவி செய்வதற்கு நீங்கள் போகலாம். அப்படி முக்கியமான அவசர தேவைகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. இரவும் பகலும் அதே நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிடும்? தன்னால குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஏன்னா 24 மணி நேரம் கொடுத்து ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் என்னோட இணைத்திருக்க மாட்டாயான்னு கேட்கிறோம். நம்ம 1 மணி நேரம் கூட என்ன செய்யறதில்ல, தேவனை தேடுறதில்ல. அதிகாலையில் ஆண்டவரை நம்ம தேடுறோமா? அதிகாலையில் ஆண்டவரை தேடினா நம்ம அவரை என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாராம்? 26ஆம் அதிகாரம் 25 நாம் எண்ணத்தை உட்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்க என்ன செய்யாதுங்க? கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிறோம் ஜீவனும் உடையை பார்க்கிறோம் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறதும் இல்ல. அவைகளை உங்கள் பரமபிதா பிழை கொண்டுகிறார். அவைகளை பார்க்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் விசேஷித்தம். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க பார்க்க. நீங்கள் பறவைகளை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், விசேஷித்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நீங்கள் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த உணவு, இந்த ட்ரெஸ், இவைகளை பார்க்கல நீங்க எப்படி இருக்கிறீங்க? கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தில் எவன் ஒரு அளவை கூட்ட முடியும்? ஒரு பிள கூட்ட முடியுமா? நம்ம கவலைப்படுறதுனால ஐயோ நாளைக்கு என்ன செய்யறது, அடுத்த வாரம் என்ன செய்யறது, அடுத்த வருஷம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறதுனால நமக்கு என்ன முடியாது? ஒரு சரீரத்துல ஒரு மனத்தை கூட கூட்ட முடியாது. ஆனா என்ன செஞ்சிடலாம்? குறைஞ்சு வேணா போகலாம். ஐயோ கவலைப்பட்டு கவலைப்பட்டு இவன் உடுக்கியே போயிட்டாயா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அல்லேலூயா. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகளை கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறது இல்ல, நூற்கிறது இல்ல என்றாலும் சாலமோன் முதலால் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாக உடுத்தி இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டுல இன்னைக்கு அடுப்புல போடப்படுகிற இந்த காட்டு புள்ளிக்கு தேவன் எவ்வளவா உடுத்தி வைக்கிறாரோ அதுக்கு மேல உங்களை உடுத்தி நிற்பது மிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால எண்ணத்தை உட்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எங்க போவோம், எங்க வருவோம் அப்படின்னு என்ன செய்யாதுங்க? கவலைப்படாதீர்கள். இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. உலக மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? இதை காலையில இருந்த உடனே என்ன மெனு, என்ன சாப்பாடு, என்ன சைடிஸ், என்ன செய்யலாம், எதை சாப்பிடலாம், ஆடு மாடு கோழி ஊர்றது பறக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு என்ன செய்யறாங்க? அநேகர் அதையெல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்க. ரைட். அது யார் தேடுறா? அஞ்ஞானிகள், உலக மனுஷர்கள். ஆனால் நீங்க என்ன செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க. அல்லேலூயா. முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது நீங்க சொல்லாமலேயே உங்களுக்கு என்ன வரும்? ட்ரெஸ் வரும், சொல்லாமலேயே சாப்பாடு வரும். அல்லேலூயா. 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 ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்யா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள, அவர் சர்வ ஞானி. அல்லேலூயா. சகலத்தையும் அவர் எனக்கு செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும். தானே சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும்
அந்த நம்பிக்கை, அந்த தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் நமக்குள்ள பெருகினால்தான் ஆண்டவர் என்ன செய்ய நம்ம தேட முடியும். நம்ம தேவன் சாதாரண தேவன் இல்லைங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ பிதாவியா இருக்கிறாரு, அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். வானுலகத்தோறும் பூவுலகத்தோறும் பூமியின் கீழானுடைய உலகால்கள் முடங்கத்தக்கதான சர்வ வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை சாதாரண நினைக்காதீங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேண்டிக் கொள்ளுகிற, நினைக்கிற, எதிர்பார்க்கிற அத்தனை காரியத்தை நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவரால் என்ன செய்ய முடியும்? செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்காக நம்முடைய ஜெபங்கள் குறைவா இருக்கலாம், அல்லது தேவன் குறித்த நேரம் வராம இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாய் இல்லாமல் இருக்கலாம். அதனாலதான் ஆசீர்வாதம் என்ன ஆயிட்டு இருக்கு? தாமதமாயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய கண் மிதப்பு எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணிடுவார்? நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அவருடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்வதற்கு வேண்டிய காரியங்களே என்ன செஞ்சுட்டே இருக்கலாம்? தேடிட்டே இருக்கலாம். அதிகாலையில மகதலேனா மரியாள் இயேசுவை தேடி போனார். யோவான் 20ஆம் அதிகாரம் 1-2-3 வாசித்து பார்ப்போமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 1-2. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைந்திருந்த கல்லை எடுத்து போட கண்டாள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கும் போது 15ஆம் வசனத்துல அவரை முகமுகமாய் மகதலேனா மரியாள் தரிசனமாகிறார். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். யாருக்கு? மகதலேனா மரியாள். இவளிடத்துல இருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். இந்த மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகள் எங்க போனாங்க? அதிகாலையில ஆண்டவரை தேடி போனாங்க. அதிகாலை இருட்டோட தேடி போனாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் பலவீனமான சரீரம் தான், மண்பாண்டம் தான். ஆனால் இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? பழக்குவிக்கணும். 21 நாள் உங்க சரீரத்தை பழக்கிட்டீங்கன்னா, 3 மணிக்கு காலையில எழுந்து தேவ சமூகத்துல நிக்க இந்த சரீரத்தை பழக்கிட்டீங்கன்னா, 22ஆம் நாள்ல இருந்து இந்த சரீரம் என்ன செய்யாது? இந்த பெட்ல படுக்கவே படுக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? அதுவே எந்திரிச்சு உட்கார்ந்து. ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாளும் பெண்கள் தான் அதிகாலையில இருட்டோட எங்க போறாங்க? கர்த்தரை தேடி போறாங்க. அவர்களுக்கு அவர் என்ன செய்தாராம்? தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அதிகாலையில நீங்க தேடினீங்கன்னா யாரை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில நீங்க தேடுகிறவர்களாய் பாருங்க. அதிகாலையில நீங்க தேடினீங்கன்னா தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் 12 சீசர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா கர்த்தரை எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆதியில இருந்த அன்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. ஆதியில இருந்த ஜெப வாழ்க்கை, ஆதியில இருந்த வேத வாசிப்பு, ஆதியில ஓடி ஓடி கர்த்தருக்காக செய்த சுவிசேஷ வேலையெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படியே நின்று சோர்ந்து போயிட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து வந்துருச்சு. இந்த வருஷத்துல நீங்கள் பற்றி எரிகிறவர்களா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய், பிரகாசிக்கிற விடுதலை நட்சத்திரங்களாய் நீங்க மாறணும். அல்லேலூயா. அப்படி மாறுவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் அனுதினமும் அதிகாலையில தேடி அவருடைய பிரசன்னத்தினால, மகிமையினால நீங்க நிரப்பப்பட்டுட்டா உங்களால சும்மாவே என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதிகாலையில நீங்க ஆண்டவரை தேடுறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 34:10 வாசிச்சீங்கன்னா,
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைத்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு சிங்கம் என்னைக்காச்சும் பட்டினியா இருக்குமா? சிங்கமே பட்டினியா இருக்குமே. ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையுமே கிடையாது. வாக்குத்தத்த வசனங்களை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த வேத வசனத்துக்கு ஜீவனா இருக்குது, ஆவியா இருக்குது. இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? ஆவியாகவும் அது ஜீவனாகவும் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. தேவன் சொல்லுகிற வசனம் எப்படி இருக்குது? ஆவியாகவும் ஜீவனாகவும். அல்லேலூயா. இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டு, ஆவியானவர் சொல்ல பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. அதனாலதான் இது பரிசுத்தம் உள்ள வேதாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யுமா? அதிகாலை தேவனை நல்லா பாடி ஆராதிச்சு ஆண்டவரை தேடலாம். வேத வசனங்களை வாசிக்கிறதுனால தேடலாம். தேசத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஜெபத்தின் மூலமாகவும் ஆண்டவரை நம்ம தேடலாம். அல்லேலூயா. அதிகாலையில அவருடைய கிருபை புதுசா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசித்த வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்தில் தன் கண்ணியை தந்து இருக்கிற மனத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? வேதத்தை பிரியமாய் வாசிக்கணும், ஜெபிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்தின்படி நட நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். சங்கீதம் 119:1 சொல்லுது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் தான் ஒரே நாள்ல மாறிட முடியுமா? இல்லை. நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் இன்னைக்கு இருக்க பரிசுத்தத்தை விட நாளைக்கு கூடுதலான பரிசுத்தம். நாளைக்கு இன்னைய விட நாளைக்கு ஜெபம் கூடுதல். இன்னைக்கு தேட 1 மணி நேரம் தேடணும், நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம். இப்படி தேவ சமூகத்துல அதிகமாய் நம்ம எவ்வளவு தேடுறோமோ அவ்வளவுக்கு நமக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லு, முதலாவது அதிகாலையில ஆண்டவரை தேடணும். 2வது வேதத்தில் பிரியமாய் இருந்து வேதத்தின் மூலமாய் தேவனை நம்ம தேடணும். வேதத்தை நீங்கள் அனுதினமும் கிரமமாய் வாசிக்கணும். ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிச்ச ஒரு வருஷத்துல முழு வேதாகமத்தை என்ன செஞ்சிடலாம்? முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. காலையில 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம், 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய நேரத்துல 24 மணி நேரத்துல நம்ம 3 மணி நேரம் தேவனுக்கு என்ன கொடுத்துட்டோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணுமா? அனுதினமும் வாசித்து அனுதினமும் இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடக்கும். சங்கீதம் 34:9 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். யோசேப்பு தேசத்துல போய் இருந்தாலும் அவருக்கு என்ன இருந்துச்சு? என்னை காண்கிற தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்கிறேன் என்று ஓடி போனார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் தேவன் என்னை காண்கிறார் என்கிற அந்த பயம் இருந்துச்சுனாவே தேவன் என்ன பண்ணிடுவார்? நம்மள ஆசீர்வதித்து குறைவுகள் எல்லாம் நினைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு அந்த சகோதரர்கள் பெற்றோர்களுக்கு மாத்திரம் அல்ல, எகிப்து தேசம் முழுவதுக்குமே தேவன் என்ன பண்ணாரு? அதிகாரியாக அந்த 12 கட்டுகள் மட்டும் அவரை வணங்கல. எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுமே என்ன பண்ணாங்க? யோசேப்பை வணங்கினார்.
அல்லேலூயா. என்னுடைய வேதம் சொல்லுகிற அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும். நீதிபதிகள் 1 வாசிக்கிற 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் அவருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன உண்டாகுமோ? கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். நீங்க எதை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதித்து கொடுங்க. எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு வேணும். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது? டபடபடபன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த காரியத்தை சொல்லலாம சொல்லக்கூடாதா அப்படின்னு என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு செய்யும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ளே இருக்கணும். பயத்தோட அவர் என்ன செய்யணும்? தேடணும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா? நடுக்கத்தோட தேவன் நமக்கு களி கூறுதலை கொடுக்கும் போது என்ன இருக்கணும்? நடுக்க இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கள் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? உலக மனுஷனை போல ஆடி தேவனுடைய நாமத்தை வீணா வழங்கிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு களி கூறணும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வாரா? குறைவில்லாமல். அல்லேலூயா. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறார். கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்ததுனால அவருக்கு தீமையே ஒருத்தரும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவருடைய கரம் நம்ம மேல இருக்கும் போது நமக்கு எந்த தீமையுமே வரும். சரியா 2:5 படி அவர் அக்கினி மதிலாய் நம்மளை சுற்றில என்னவா இருக்கிறாராம்? அவர் பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடினால் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்ன சொல்றாரு? என்னை கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கர்த்தரை அதிகாலையில் நம்ம தேடுறோமா? உலகத்தை தேடுறோமா? மனுஷர்களை தேடுறோமா? அந்த மனுஷனை போய் பார்க்கலாமா, இந்த மனுஷனை பார்க்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? உலக காரியங்களை தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பிழைச்சிருவீங்க. கர்த்தரை தேட தேட நமக்கு என்ன உண்டாகுனா? ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை நீங்க திரும்பி பாருங்க. அநேகர் எவ்வளவு தூரம் அவங்க தேடுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதி. நோவா தேவனை அதிகமா தேடினார், ஆபிரகாம் தேடினார், அது மாதிரி நோவா, அது மாதிரி அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் அதிகமா தேடினதுனால அவர்கள் தலைமுறைகளை கண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. தேவனை நீங்க தேட தேட நீங்க என்ன செய்து கொண்டே இருப்பீங்களா? பிழைத்துக் கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமா? சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்களை அவர் என்ன செய்ய மாட்டாங்க? கைவிடவே. அதனால அவர்கள் யாரை நம்பி இருக்காங்களா? கர்த்தரையே நம்பி. நீங்க தேவனை தேடுனீங்கன்னா உங்களை அவர் ஒருபோதும் கைவிடாத ஒரு தெய்வம், உங்களை விட்டு விலகாத தேவன். தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகிறது இல்லை, கையில் விடுகிறதுமே இல்லை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேட தேட நமக்கு என்ன உண்டாகுனா ஆசீர்வாதம் தான் வருமே தவிர வேற ஒன்றுமே குறைவே இருக்காது. தேவனை தேடுறவங்களுக்கு குறை இல்லை, அவருக்கு பயப்படுறவங்களுக்கு குறை இல்லை. அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால தீமை நம்மளை அணுகாது. அவரை தேடும் போது நம்ம பிழைச்சு கொள்ளலாம். அவரை தேடுறவங்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா.
அவரை தேடுறவங்களுக்கு சுகத்தையும் ஜீவனையும் தீர்க்க ஆயுசை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யவீரு தேவனை தேடி வர்ற, எதற்காக ஓடி வர்றாராம்? தன்னுடைய மகள் சுகம் அடையும்படி ஓடி வர்ற அந்த யவீரு தன் வீட்டுக்கு தேவனை தேடி அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கும் போது அந்த குழந்தை உயிரோடு எழுதினார். அல்லேலூயா. அதே வார்த்தை 5ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சரீரத்தில் இருந்த வியாதி நீங்கும்படி அந்த 12 வருஷமா இருந்த மகள் என்ன பண்ணாங்க? கர்த்தரை தேடி போனாங்க. கர்த்தரை அறிகிறதுக்கு முன்னாடி யாரை தேடினாங்க? மருத்துவர்களை தேடிட்டே இருந்தாங்க. அந்த டாக்டர் போனா சரியாயிருமா, அந்த டாக்டர் போனா சரியாயிருமா, அந்த ஊர்ல சொன்ன அத்தனை மருத்துவரிடத்துல அந்த பெண் என்ன பண்ணாங்க? போனாங்க. தன்னுடைய சொத்தையெல்லாம் அழிச்சாங்க. எதற்காக? வைத்தியத்துக்கே அழிச்சாங்க. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனேயே அவர்கள் யாரை தேட போயிட்டாங்க? இயேசுவை தேடி போய் வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு பைசா செலவில்லாமல் சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வர்ற வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில கர்த்தரை தேடணும். அவர் தான் நமக்கு சுகம் தருகிறவர். அல்லேலூயா. அவர் தான் யெகோவா ராஃபாவா இருக்கிறார், சுகம் தருகிறவரா இருக்கிறார். டாக்டர் போறதுக்கு முன்னாடி நீங்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆண்டவரே, இந்த வியாதி கடுமையா இருக்குது, ஆனா டாக்டர்கிட்ட போறேன். அவர் என்ன செய்யணும்? ஞானமாய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவரோட நீங்க தான் என்ன செய்யணும்? பேசி நீங்க தான் எங்களோட கூடவே வரணும். அப்படியே நீங்க போனீங்கன்னா சரியான வைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம தேவனை தேடாமல் ஜெபிக்காமல் போறதுனால அவங்க மூலமாவே அநேக வியாதிகள் என்ன செஞ்சிடும்? நம்முடைய சரீரத்தில் வந்துடும். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ பாருங்க, இயேசுவை தேடி வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? என்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்திரீ சொல்றாங்க, மேஜையிலிருந்து பிள்ளைகள் சாப்பிடுகிற சாப்பாடு, மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்கள் வந்து இன்னுமே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, போகலாம், விசுவாசத்தின்படி உனக்கு கடவுள் அனுப்பிவிட்டாரு. அந்த மகளுக்கு சுகம் உண்டாரு. அல்லேலூயா. வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கு, எல்லாவற்றும் சமாதானமே இந்த பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, வியாதியா இருக்கு, பலவீனமா இருக்கு, எல்லாவற்றையும் எங்க வச்சிருக்குமா? கர்த்தரை நீங்க தேடிப்பார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பலவீனத்துல கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் சாதாரண ஒரு மண்ணுதான். அது அடிக்கடி என்ன செஞ்சிடும்? ஏதாவது ஒரு பலவீனப்பட்டு நமக்கு வலிகளையும் வேதனைகளை கொடுத்துக்கிட்டே. அதற்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை தேடி கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்தணும். தேவனுடைய வசனத்தை நம்ம அறிக்கை செய்து வசனங்களை வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி சொல்லி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது என்ன செய்யணும்? வசனங்களை சொல்லி நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தரை குருடன் கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடும் போது தேவன் என்ன செய்தாரா? அவனை அந்த இடத்துல நின்று அவனை கூப்பிட்டு அவனுக்கு பார்வை கொடுத்து அனுப்புறான். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யணுமா? அதிகமாய் தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தேடும் போது காரியங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்வாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேட தேட நம்முடைய காரியங்களை அவர் என்ன செஞ்சுவாரு? அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேட தேட நமக்கு ஜெயத்தை கொடுப்பான். அதே 14ஆம் அதிகாரம் 11-12 வாசித்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ளாவிடாதீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். ஹல்லேலூயா. ஆக உண்மையாய் கர்த்தரை தேடினபடினால் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஜெயம் கிடைக்கும். நம்ம உண்மையாய் தேடும், முழு இதயத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட ஆண்டவரை தேடணும். அநேகர் பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேதம் வாசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் என்ன பண்ணிடும்? உலகத்துக்கு ஓடி அப்புறம் வந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலதான் அன்று சொல்றாரு, முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட ஆண்டவரை தேடணும். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை, அந்த பாட்டை நல்லா உணர்ந்து நம்ம பாடணும். ஜெபத்தை கருத்தோட நம்ம செய்யணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனாலும் அவனை என்ன பண்றான்? கருத்தாய் சொல்லி. எலியா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் அவருக்கு பாடு இல்லையா? பாடு இருந்துச்சு. இசபேலுடைய ஒரே ஒரு வார்த்தை நிமித்த என்ன பண்ணிட்டாரு? ஓடி போய் என் ஜீவனை எடுத்திருக்கான். அதுக்கு முதல் நாள் தான் 850 பாதாள தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாரு? வெட்டி போடுறாரு. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற, சவால் விட்டு நிரூபித்து காண்பித்த எலியா தான். அவருடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு? மனுஷன், அவருக்கு பாடுகள் வந்துச்சு. அதனாலதான் யாக்கோபு எழுதுறாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் அவன் என்ன பண்ணான்? கருத்தாய் ஜெபம். 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் 3 மணி நேரம் ஜெபித்தாலும் அதுல ஜெபத்துல என்ன இருக்கணும்? கருத்தாய் ஜெபிக்கணும். இந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம 1 மணி நேரம் ஆராதிச்சாலும் அந்த ஆராதனையில நம்முடைய முழு இருதயம் இருக்கணும், முழு சிந்தையும் அங்கதான் இருக்கணும். ஊர் சுத்த விடக்கூடாது சிந்தனைகள். ஏன்னா பாடிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிந்தனை வெளியே போயிடும். அதனாலதான் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ போகும்போது அரைக்கதவை சாத்தி தாப்பா போட்டு என்ன செய்ய? ஆண்டவரை தேடு அப்படின்னா அரைக்கதவை சாத்தி தாப்பா போடுற நம்ம இருதயம் வாங்கி அரைக்கதவை என்ன செய்யணும்? சாத்தணும். அல்லேலூயா. வெளியில எங்க போய் சுத்தாம என்ன செய்யணும்? எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நம்ம தேவனை தேடணும். அல்லேலூயா. அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனை எப்படி தேடலாம்? அதிகாலையில தேடலாம், மத்தியான நேரத்துல தேடலாம், இரவு நேரத்துல தேடலாம், பாடல் மூலமா, துதியின் மூலமா தேடலாம், வேத வாசிப்பின் மூலமா தேடலாம், ஜெபத்தின் மூலமா ஆண்டவரை தேடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போமா? 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்படி தேடணும் ஆண்டவரை? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை முதலாவது என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தணும். 2வது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 3வது என்ன செய்யணும்? அவருடைய முகத்தை தேடணும். 4வது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போதுதான் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? சேமத்தை. உங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறாரு, தேசத்துக்கும் சேமத்தை கொடுக்கும். தேவனுக்கு முன்னாடி போய் முழங்கால் பண்ணிட்டு 2 கைகளை உயர்த்துறது எதற்கு அடையாளம் இருக்குன்னா, நான் ஒண்ணுமே இல்லை, 2 கையை உயர்த்தி முழங்கால நீங்க ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம தாழ்த்தோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம எப்படி நிக்கணும்? தாழ்மையா நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், 2 பேரும் ஜெபிக்க போறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு?
நான் செய்யறதெல்லாம் சொல்லி என்ன சொல்றாரு, நான் ரசம் கொடுக்குறேன் கொடுக்குறேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன், எல்லாமே வரிசை அடுக்கிட்டு இருக்கிறார். ஆனா ஆயக்காரர் என்ன பண்றாரா, வானத்தை கூட நிமிந்து பார்க்காம பாவியாய் என்று இந்த ஜபம் எங்க போயிடுச்சு. அப்படிப்பட்ட தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தோம். நமக்கு இன்னது இன்னைக்கு தேவை என்பதை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, முன்னாடியே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்களை குறித்ததாக எல்லா காரியமும் இந்த பூமியிலே ஆயத்தமாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. சகலத்தையும் அதன் காலத்துல தேவன் நேர்த்தியா நமக்கு கொடுத்துருவார். இந்த ஆசீர்வாதம் இல்லையே, அந்த ஆசீர்வாதம் இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இருந்தா தேவையில்லையே அப்படின்னு உங்க இதயத்துக்குள்ள வருவதற்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னதாகவே என்னது உங்களுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க பெற்றோர்கள் பாருங்க, பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. அதை காட்டிலும் நம்முடைய தாயின் கர்ப்பத்துல உருவாக்கி நமக்கு ஜீவனை கொடுத்தவர், அதை காட்டில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் ஆகையினால அவருக்கு முன்னாடி போய் நின்று நம்ம செய்யறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. வலதுகை செய்யறத அல்லேலூயா. இங்க ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டு அந்த செபஸ்தியார் உபயம் அப்படின்னு போட்டுருக்கும், அந்தோனியார் உபயம் அல்லது மார்த்தாள் உபயம் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பலன் என்ன ஆயிடுச்சு, அப்பவே எத்தனை டியூப்லைட் வாங்கி கொடுத்தாலும் ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் சர்ச்சுக்கு எதை செய்தாலும் என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியவே கூடாது. இவங்களா செஞ்சாங்க அப்படின்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அது யாருக்கு தெரிஞ்சா போதும், ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு அநேகம் கொடுத்து கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதத்துல போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேகம் சொல்லுவாங்க, அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க, நம்ம ஏன் கொடுக்கணும்? ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தா அது ஆசீர்வாதம். ஊழியக்காரன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லி காணிக்க போட்டா அதுக்கு பலன் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். நம்ம இவரு கொடுக்கணுமா இவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு போட்டோம்னா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. நினைவுகளையும் நம்முடைய தோற்றத்தையும் நம்ம வலதுகை செய்கிறதையும் இடதுகை செய்கிறதையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து பார்ப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எந்த இருதயத்தோடு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் கூட கூட கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் சொல்றது, இங்க தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தணும், அவர் முகத்தை தேடணும், அப்புறம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பொல்லாத வழிகளை விட்டு. அப்படி நீங்க தேவனை தேடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சேமம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியார் நிறைவானவர் உங்க மேல இறங்கி வரும்போது உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் என்ன செஞ்சிடும், காணாமலே. அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல நீங்க நிரப்புங்க. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் காணாமலே போய் நம்முடைய தேவனாலே சுகமாக்க முடியாத எந்த ஒரு வியாதியும் இல்லை. டாக்டர் வேணா கைவிட்டுருவாங்க, ஐயோ அவ்வளவுதான் இனிமேல் ஆண்டவரை வேண்டிக்கீங்க, அவ்வளவுதான் எங்களால இந்த மருந்து விட்டாச்சு அதை விட்டாச்சு, 1000 10,000க்கு வேணா ஊசியெல்லாம் போட்டாச்சு, இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவர் கை வைக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், உங்களை தாயின் கருவலை உருவாக்கினவர் கைவிடவே. அந்த வியாதிய அந்த டாக்டர்ஸ் மற்றும் மருந்துகள் கைவிட்டத ஒரே நிமிஷத்துல சுகமாக்க ஆண்டவரால முடிக்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவர் தேடு, அவர் முகத்தை தேடு. இந்த உலகத்தில் சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடு. இன்னைக்கு ஆண்டவரை அநேகம் தேடாததுனாலதான் தங்களுடைய வாழ்க்கையில என்ன வருது, நஷ்டங்களும் வியாதிகளும் பெருகிட்டே. நம்ம சபைக்கு வர சுந்தரப்பண்ணமா பாருங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த குழு தண்ணீரை குளிச்சு உட்காந்து 12 அதிகாரம் படிச்சு
அதிகாலை எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 12 அதிகாரம் படிச்சுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்து பால் பேப்பர்லாம் வாங்கிட்டு போய் நல்லா சுட சுட காப்பியை போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து சோதரபடி மறுபடியும் உட்காந்து வசனம் படிக்க படிக்க சுகாந்தம் தருவாரா? நடந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எவ்வளவு வாசிக்கிறோம்? அதிகாலை எழுதி வேதத்தை நம்ம வாசிக்கிறோமா? அதிகாலை எழுதி கர்த்தரை தேடுறோமா? கர்த்தரை தேடாம நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு பாருங்க, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் இல்லாத எந்த ஒரு காரியத்திலையும் அது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் அது ஆசீர்வாதமா தெரியும், கடைசியில ஒரு இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை பிரித்து உங்களால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு யார் வேணும்? கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும். நம்ம செய்யற வியாபாரத்துல இருக்கணும், நம்ம செய்யற வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் இருக்கணும், நம்ம செய்யற விவசாயத்துல ஆண்டவர். சாந்தியபுத்திர அண்ணன் வந்து வருவாய்த்துறையில வேலை பார்த்தாங்க. அவர் ரூம் தனியா இருக்கு, பெரிய ஆஃபீஸர், தனி ரூம். அவர் பக்கத்துல ஒரு சேர் போட்டுருப்பார். போன உடனே அந்த சேருக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாளைக்கு வேலை தொடங்க போறேன், இந்த சேர்ல வந்து நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க, என்னோட கூட இருக்க ஆலோசனை கொடுங்க, என்னோட கூடவே இருக்குன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு போவார். ஜெபம் பண்ணிட்டு வேலையை தொடங்கி இருப்பார். அந்த ரூமுக்கு வர்ற அத்தனை அதிகாரிகளும் சொல்லுவாங்க, உங்க ரூமுக்கு வந்தாவே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கு சார், அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, அதனால அந்த ரூமுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குது, சுகம் கிடைக்குது, அவங்க தேடி வர்ற காரியங்கள்ல ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்னாடி வச்சு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அதிகாலையில ஆண்டவரை தேடணும், அதிகாலையில அவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை தேடணும். இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சிருக்காங்க? பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், இவைகள் எல்லாம் அதிகாலையில தேடிட்டு உலக மனுஷர்களை போல அநேகர் தேடிட்டு ஆண்டவரே அப்படியே கஷ்டப்பட்டு ஐயோ வேத வாசிக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு வாசிக்கணும். கஷ்டப்பட்டு தேவனை தேடக்கூடாது, இஷ்டத்தோட தேடும். அல்லேலூயா. உண்டாக்கின தேவனுக்கு நான் அதிகாலையில் அவருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த ஒரு புதிய நாளை கொடுத்தாரு, இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் எனக்கு காண கிருபை கொடுத்தாருன்னு சொல்லி என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி வழிகள் அதிகாலைன்னு சொல்லணும். விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடல். எபிரேயர் 11:6 வாசிப்போமா? எபிரேயர் 11:6 வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அவர் உண்டு, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் சொல்லுகிற தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நீங்க தேடுனீங்கன்னா பலன் கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனை நீங்க தேடும் போது நிச்சயமா அதுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் 3 நாள் வாசித்தோம்னா 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் 3 நாள் வாசித்து பார்க்கும்போது யோசபாத்து தேவன் அவருக்கு விரோதமா இருந்த ராஜாக்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் இடத்துல அதை நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக படை வீரர்கள் அவர்கிட்ட இருக்குது. அதனால அதெல்லாம் அவர் என்ன செய்யறார்? நம்பவே இல்லை. அவர் என்ன செய்யறார் தெரியுமா? யூதா முழுவதும் உபவாசத்தை கூறிவிச்சு எல்லாரையும் கூட்டி சேர்த்து தேவனிடத்துல சகாயம் இரக்கம் கிடைக்கும்படிக்கு என்ன பண்றாரா? தேவனை தேடுவதற்கு ஒருமுகப்படும். அல்லேலூயா. உபவாசத்தோடு தேடும். உபவாசம் நம்முடைய சரீரம் ஐயோ விளைவிடப்பட்டுரும் அப்படின்னா கவலைப்படக்கூடாது. இந்த சரீரத்தை நான் முதல்ல சொன்னேன், 21 நாள் பழகிட்டீங்கன்னா 22ஆவது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சரீரம் என்ன ஆயிரும்? பழகிரும். நல்லா சாப்பிடவும் இந்த சரீரத்தை பழக்கி வச்சுக்கணும், நல்லா உபவாசிக்கவும் பழக்கி வச்சுக்கணும். இப்ப பாருங்க, அவ்வளவு பட வீரர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் யோசபாத் யாரை தேடுறாராம்? ஆண்டவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூடுறாரு. அந்த 4 நாட்டுக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யுத்தத்துக்கு வாயான்னா எல்லா ஜனங்களையும் பட்டினி போட்டு அவர்கள் பலவீனத்தை எல்லாம் என்ன பண்றாரு? என்னையா அவங்க ராஜா குறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பரியாசம் விளையிட்டு உபவாசம் போடும்போது சரீரம் என்ன ஆயிடும்? பலவீனப்பட்டு போயிடும். ஆனா இந்த எல்லா 3 நாட்டு ராஜாக்கள் சொல்றாங்க, என்னையா யுத்தத்துக்கு வர சொன்னா
பட்னி போட்டு உங்க ராஜா கொன்றாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களா? உபவாசத்தோட யாரை தேடுறாங்க? சேனைகளின் கர்த்தராகிய தேவனை தேடினார். ராணுவங்களின் தேவனை தேடினார். ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தரை தேடும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த ராஜாவுக்கு எதிர்த்து நிக்க என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை. அநேக நேரம் நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு என்னே இல்லை, வேலை செய்யறதுக்கு எனக்கு என்னன்னே இல்லை, என்ன செய்யறது எனக்கு ஒரு ஆள் கிடைச்சா தேவையில்லையே, வேலை பார்க்க இல்லை. உங்களாலே என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். யாரை? கர்த்தரை நீங்க தேடினீங்கன்னா அவர் புது பலன் கொடுப்பார். பாருங்க, அவர்கள் யுத்தம் பண்ண தேவனிடத்துல விசாரிக்கும் போது ஒருவப்பட்டு தேவனை தேடும்போது ஆண்டு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க, நானே யுத்தம் பண்றேன் அப்படின்னு அவர்கள் பாட தொடங்கினாங்க. ராணுவ வீரர்களுக்கு முன்னாடி ஒரு பாடல் குழுவை நிப்பாட்டி, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது சொல்லி தொடங்கின போதே தேவன் என்ன பண்ணிட்டார்? ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு அவங்களுக்குள்ளேயே அடிக்கும்படி எழுப்பி விட்டுட்டார்கள். அவர்கள் அடிச்சு கொண்டார்கள். 3 நாட்கள் அவர்கள் துரத்தி அங்கே கொண்டு வந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அள்ளிட்டு வந்துட்டாங்க. 3 நாட்கள் கொள்ளையடித்தார்கள். ஏன்னா ராணுவத்துக்கு அவர் வந்திருக்கும் போது என்ன கொண்டு வந்திருப்பாங்க? குதிரைகள், பட்டயங்கள், தின்பண்டங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே பிறக்காவில் கூடி அந்த ராஜாவின் இடத்துல அவ்வளவு படை இருக்குங்க, அவ்வளவு பட்டயம் இருக்கு, அவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, குதிரை படை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்பல. யார நம்பி தேடுறாரு? ஆண்டவரே தேடுறாரு. தேவன் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம யாரைத்தான் தேடணும்? அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனை நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் எல்லா விதமான முதற் பலனாலும் உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும், ஆலயம் திராட்சரச வழிந்தோடும். வேதம் சொல்லுது, அவருடைய ஆலைகள்ல என்ன ஆயிருமா? களஞ்சியெல்லாம் நிரம்பியும் ஆலைகளை திராட்சரசம் புரண்டு ஓடுமா. எது எப்பொழுது தெரியுமா? முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, அறுவடை முடித்த உடனே முதற் பலன். அநேகர் சொல்லுவாங்க, அறுவடை பண்ணி அந்த முதல் பலனை கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த முதல் பலன் எவ்வளவு அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்களா? நினைச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் முதல் பலனை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுவாராம்? களஞ்சியத்தை எல்லாம் நிரப்பி உங்கள் திராட்சை ரசம் உரைத்து புரண்டு ஓடும்படி பண்ணுவார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, உங்கள் தசமபாகங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து பண்டசாலையில வைங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா நீங்க சோதித்து பாருங்க. அவர் என்ன செய்வாராம்? வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் நான் உங்களை என்ன செய்வேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவனும் யாவருக்கும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பாவத்தை சாபத்தை நீக்கி பிதாவுக்கு நமக்கும் சமாதானத்தை உண்டாக்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்ம எல்லாருடைய குமாரராக குமாரத்தியாவுடைய ஜனங்களாய் நம்மை மாற்றினார். இதற்காகவும் நம்மளை ஆசீர்வதித்து இந்த பூமியில உயர்த்தணும். பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்கிற சாக்கியத்தை தேவன் தருவதற்கு தான் தேவன் இறங்கி வந்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ல
முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலியா காலத்தை கண்டு போசிக்கிறாரு. அதற்கு பின்னாடி அந்த தண்ணீர் வந்து போயிடுச்சு, காகமும் வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, சாரிபாத் ஊருக்கு அங்க எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விதவை வீட்டுக்கு மட்டும் ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு. அங்க போன உடனே அவர் போய் உட்கார்ந்து என்ன கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு. அங்க தண்ணி எடுக்க உள்ள போகும்போது சொல்றாரு, எனக்கு ஒரு சிறிய அடைய கொண்டு வா. அவங்க சொல்றாங்க, கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு, அந்த 2 விறக பொறுக்கி நானும் மகளும் சாப்பிட்டு சாக போறோம் இல்லையா சொல்றாரு. அந்த மகளுக்கும் உனக்கு செய்கிற அந்த மாவுல இருந்து எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வந்து கொடு அப்படின்னு. இந்த வார்த்தைக்கு அவருக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்த உடனே எலியா சொல்றாரு, இந்த பஞ்ச காலத்துல பஞ்சம் முடிஞ்சு 3 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு மழை பெஞ்சு கோதுமை விளைஞ்சு அது மாவா வர்ற வரைக்கும் உன் கலசத்துல எண்ணெய் குறையாது, உன் மாவு கொட்டின மாவும் அல்லேலூயா. அப்படியே அவர்கள் என்ன செய்தாராம், எலியாவும் சாப்பிட்டு அந்த தாயும் சாப்பிட்டு பிள்ளையும் சாப்பிட்டு அவருடைய வீட்டாரும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. மாவு குறைவுள்ள எண்ணெயும் அல்லேலூயா. கர்த்தரை நம்ம கனம் பண்ணும் போது நமக்கு எப்படி கொடுப்பாராம், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு கூடவே தாக்கியம். எல்லா காரியத்துக்கும் முன்னாடி ஆண்டவரை என்ன செய்யணும், தேடணும். ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்லணும், ஆண்டவருடைய முகத்தை தேடணும். கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும், பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பணும். அப்பொழுதுதான் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும், குறைவுகள் எல்லாம் நீக்கி நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு நம்ம திருவத்துக்கு நேராக நம்ம ஆயத்தமாவோமா? எல்லாரும் முழங்கால்